Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு மண் சட்டியில வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் குழம்பு செய்ய மண் சட்டி அடுப்புல வச்சு இது மாதிரி நல்ல சூடான உடனேயும் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். சோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த வெங்காயத்து கூட நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். மசாலா சேர்த்து இது போல நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை வடிகட்டிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது போல புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனையும் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சாலே போதும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன். இது போல் மீனை ஒன்று சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் சேர்த்த உடனே நம்ம கிளறி விடக்கூடாது. இது போல் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக விட்டாலே போதும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மண் சட்டியில் செய்யறதுனால அந்த மண் சட்டியோட சூடே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதுலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.